உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் சுபக்கம் 47வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மிகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை ஈந்து இந்த உலகத்தை உய்வித்து நிற்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். அவர் வழிநின்று சித்தாந்த ஞானத்தை உலகத்துக்கு வழங்கிய அகச்சந்தனாச்சாரியார்கள் புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளுக்கு எங்கள் அனைவருடைய வணக்கமும் உரித்தாகட்டும். இந்த சித்தாந்த வகுப்பினை ஆரம்பித்து நல்லபடி அதை முன்னெடுத்துச் செல்கிற இளையோருக்கு என் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த தத்துவ அறிவிலே நாட்டத்தையும் அறிவையும் தந்த பெரியோர்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் உச்சியில் சுட்டி ஒப்பெய்துகிறேன். சித்தாந்த கல்வியிலே முதலாவதாக நாங்கள் உண்மை விளக்கம் என்ற நூலை கற்றோம். ஆனந்தராஜன் ஐயா அவருடைய உரைத்துணையோடு கற்றோம். அதற்கு பிறகு திருவருட்பயன் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியார் செய்த நூலை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் உரைத்துணையோடு படித்தோம். இப்பொழுது சிவஞான சித்தியார் என்ற நூலுக்குள்ளே இறங்கி அந்நூலுக்கான உரையை வழங்குகிற திருவிளங்கம் தேசிகர் அவர்களுடைய உரைத்துணையோடு அந்த நூலை கற்று வருகிறோம். இவ்வளவும் அந்த நூல் நாம் நடந்து வந்த பாதையினுடைய நினைவூட்டல்கள். இன்று தொகுப்புரைகளை செய்தவர்கள் மிகச் சிறப்பாக செய்தார்கள். அதிலே கண்ணகி, மேகலா அம்மையார், எங்களுடைய ஸ்ரீராம் போன்றவர்கள் எல்லாம் வழக்கமாக எங்களுக்கு பரிச்சயமானவர்கள். இன்றைக்கு முதலாவதாக ஆயிரவியலை விளக்கம் செய்த சகோதரர் நல்லபடி தெளிவுற அந்த பாயிர உரையை செய்தமைக்காக அவருக்கு எங்கள் எல்லோருடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற அனைவருமே மிகச்சிறப்பாக செய்தார்கள். இந்த விடயத்திலே ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று வருகிற பொழுது இந்த 2 வகையான பிரிவுகளை செய்கிறார்கள். அதிலே ஒன்று முதல் காரணமாக மாயையும், துணை காரணமாக காலமும், நிமித்த காரணமாக இறைவனும் இருப்பார்கள் என்பது. இன்னொன்று முதற் காரணமாக மாயையும், துணை காரணமாக சிவசக்தியும், நிமித்த காரணமாக இறைவனும் இருப்பான் என்பது. இந்த 2லே குழப்பம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வது நல்லது. இன்றைக்கு நேரடியாக நாங்கள் 51வது பாடலுக்குள்ளே நுழையலாம். பாடல் 51. பாடல் தலைப்பு முதல்வன் சித்துரு மன்னி நின்று மறுவிடும் முறைமையும் அது பற்றி தொடக்குறும் முறைமையும். கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கித் தோன்றும் பெற்றியும் சாக்கிராதி உயிரினில் பிறந்து ஒடுக்க முற்றதும் போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க பற்றொடு பற்றது இன்றி நின்றனன் பரணும் அன்றே. பொருளுரை. கற்ற நூல் பொருளும் சொல்லும். ஒருவன் கற்ற நூலின் பொருளும் அப்பொருளை குறிக்கும் சொல்லும். கருத்தினில் அடங்கித் தோன்றும் பெற்றி போல, ஆன்ம அறிவின் கண் அடங்கித் தோன்றும் முறைமை போல, அதாவது பொருளும் சொல்லுமாகிய பிரபஞ்சம் எல்லாம் தனது சக்தியினிடமாக ஒடுங்கி தோன்ற
பரனும் முதல்வனும் பற்றொடு நின்றனன் தொடக்குருவோனாகி நின்றனன். சாக்கிராதி சாக்கிரம் முதலிய அவத்தைகள் உயிரினில் பிறந்து ஒடுக்கமுற்றது போல, ஆன்மாவிலே தோன்றி ஒடுங்கும் தன்மை போல, எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க, பிரபஞ்சமெல்லாம் தன்னிடத்து தோன்றி ஒடுங்க, பரனும் முதல்வனும் பற்றது இன்றி நின்றனன் தொடக்குறுதல் இலனாகி நின்றனன். பாடலிலே இறைவன் உலகத் தோற்றத்தை செய்கிற பொழுது தொடக்குற்றும் நிற்கிறான், தொடக்கற்றும் நிற்கிறான் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. எந்த நேரத்திலே இறைவன் தொடக்குற்று, அதாவது தோற்ற நாசங்களை செய்கிற பொழுது இறைவன் தானும் தொடர்பு பட்டு நின்று செய்வான், தொடர்பு படாமல் நின்றும் செய்வான் என்கின்ற விடயத்தை தான் இந்த பாடலிலே விளங்கப்படுத்துகிறார். முதலில் இருந்து ஒரு வரியாக பார்ப்போம். பொருளுரை. கற்ற நூல் பொருளும் சொல்லும். ஒருவன் கற்ற நூலின் பொருளும் அப்பொருளை குறிக்கும் சொல்லும். கருத்தினில் அடங்கித் தோன்றும் பெற்றி போல, ஆன்ம அறிவின் கண் அடங்கித் தோன்றும் முறைமை போல. அதாவது பொருளும் சொல்லுமாகிய பிரபஞ்சம் எல்லாம் தனது சக்தியினிடமாக ஒடுங்கித் தோன்ற. இடத்திலே நிறுத்துங்கள். ஒருவன் கற்ற நூலின் பொருளும் அப்பொருளை குறிக்கும் சொல்லும். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது. இப்போ நாங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறோம். இந்த பாடத்தை முதலிலே நமக்கு சொல் விளக்கம் தருகிறது. சொற்களாலே அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். வெறும் சொற்கள் நூலை விளக்கம் செய்யாது. சொல்லுக்குள்ளே பொருந்தி இருக்கக்கூடிய பொருள்தான் அந்த நூலை நமக்கு விளக்கம் செய்யும். முதலிலே சொல், அடுத்தது பொருள். அதற்கு அப்பாலும் உண்டு. அதைத்தான் நான் உணர்வு என்று சொல்வேன். ஒரு விஷயத்தை படிக்கிற பொழுது சொல்லாக படித்து, பிறகு அதற்குள்ளே நுழைகிற பொழுது பொருளாக படித்து, பிறகு அதற்குள்ளே நுழைகிற பொழுது உணர்வாக்கி கொள்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மூன்றாம் நிலைதான் உண்மையிலே உயர்ந்த நிலை. சொல்லாக கற்கிற நிலை என்பது ரொம்ப சாதாரண நிலை. இன்றைக்கு பல பேர் படிக்கிறவர்கள் இந்த சொல்லாக கற்கிற விஷயத்திலே தங்களுடைய ஆளுமை காட்டத்தான் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எனக்கு இத்தனை திருக்குறள் பாடம் அல்லது இத்தனை பாடல்கள் பாடம் என்று பாடல்களை ஒப்புவிப்பதோ அல்லது படித்து மனனம் செய்து ஒப்புவிப்பதோ வெறும் சொல்தான். அதிலே பிரயோசனம் இல்லை. அந்த சொல்லை பற்றி கொண்டு உள்ளே நுழைந்து பொருளை பெற்ற வேண்டும். இது இரண்டாவது நிலை. இதுதான் அடுத்ததாக சொல்லப்படும். சொல்லை வெறுமனே பெற்று பிரயோசனம் இல்லை. சொல்லுக்கூடாக பொருள் பெற்றப்பட வேண்டும். உங்களுக்கே தெரியும், சித்தாந்த பாடல்களை படிக்கிற பொழுது முதல் தரம் வாசிக்கிற போது எங்களுக்கு சொல்தான் பரிச்சயமாகிறது, பொருள் பரிச்சயமாவதே இல்லை. சொல்லிலேயே பிடித்துக் கொண்டு நிற்கிறோம். கேட்டால் அதுக்கு மேலே சொல்லை வாசிக்க முடிகிறதே தவிர அந்த சொல்லை விளக்கம் செய்ய என்று சொன்னால் எங்களால் முடியாது. ஏனென்றால் பொருள் பரிச்சயமாகாத பட்சத்திலே சொல்லாலே பயனில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆகவே முதல் சொல்லாக கற்று பிறகு அந்த சொல் குறிக்கின்ற பொருளாக கற்கிறோம். இதுதான் முறைமை. பிறகு பொருளையும் பொருள் வருகிற பொழுது சொல்லுக்கு இடமில்லாமல் போகிறது. பொருள் விளங்கிவிட்டால் பிறகு சொல் அவசியம் இல்லாமல் போகிறது. அதுபோல உணர்வு வந்துவிட்டால் பிறகு சொல்லும் பொருளும் கூட அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பாட்டு என்பது சொல், பொருள் என்பது பொருள், உணர்வு என்பதுதான் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்பார். பொருள் அறிந்து சொல்வார் என்று சொல்லாமல் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்பார். இங்கே ரெண்டு நிலை இந்த பாடலிலே சொல்லப்படுகிறது. சொல்லும் பொருளும். சொல்லை பற்றி பொருளை விளங்குவது. உண்மையிலே இதை விளங்குவது எது என்று கேட்டால் ஆன்ம சிற்சக்தி தான் இதை விளங்குகிறது. சொல்லோ பொருளோ சடங்கள் அதற்கு அறிவில்லை. இந்த சொல்லை பற்றி கொண்டு பொருளை விளங்குகிற தன்மையை நமக்கு உண்டாக்கி தருவது ஆன்ம சிற்சக்தி என்கின்ற ஒரு உண்மையை முதலிலே நமக்கு எடுத்துக்காட்டு. இது ஒரு உவமை. சொல்லை பற்றி பொருளை விளங்குவதற்கு
ஆன்ம சிற்சக்தி உள்ளே நின்று எப்படி சொல்லை பற்றி பொருளை விளங்குகிறது என்பதை சொல்லிவிட்டு அதை ஒரு உதாரணமாக கொண்டு தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை சொல்லுகிறார். திருப்பி ஒரு தரம் படியுங்கள். கற்ற நூல் பொருளும் சொல்லும். ஒருவன் கற்ற நூலின் பொருளும் அப்பொருளை குறிக்கும் சொல்லும் கருத்தினில் அடங்கித் தோன்றும் பெற்றி போல, ஆன்ம அறிவின் கண் அடங்கித் தோன்றும் முறைமை போல. அதாவது பொருளும் சொல்லுமாகிய பிரபஞ்சம் எல்லாம் தனது சக்தியின் இடமாக ஒடுங்கி தோன்ற. இதைத்தான் உதாரணத்துக்கு சொல்லுகிறார். அதாவது சொல்லும் பொருளும் ஆன்ம சக்தியிலே இருந்து தோன்றுவது போல இந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் ஆகிய இரண்டும் சிற்சக்தியிலே இருந்து பிறக்கிறது என்று விளக்கம் செய்ய போகிறார். அப்படிங்கிறதை கருத்தினில் அடங்கித் தோன்றும் பெற்றி போல, ஆன்ம அறிவின் கண் அடங்கித் தோன்றும் முறைமை போல. அதாவது பொருளும் சொல்லுமாகிய பிரபஞ்சம் எல்லாம் தனது சக்தியின் இடமாக ஒடுங்கி தோன்ற. பரனும் முதல்வனும் பற்றொடு நின்றனன், தொடக்குருவோனாகி நின்றனன். இந்த பிரபஞ்சத்தினுடைய சொல் பொருளாகிய பிரபஞ்ச தோற்றங்களிலே சக்தியினூடாக அவை தோன்றும். அதற்கு சிவன் அந்த சக்தியோடு தொடர்பு பட்டு நின்று அதனை செய்வான். அந்த நிலையிலே அவன் பிரபஞ்சத்தோடு தொடக்குற்று நிற்பான். தொடக்குற்று என்பது தொடர்பு பட்டு நிற்ற, நேரடியாக தொடர்பு பட்டு சக்தியினூடாக சொற்பிரபஞ்சத்தையும் பொற்பிரபஞ்சத்தையும் ஆக்குகிற காலத்திலே இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் தொடர்பு நிற்கும் என்கிறார். சாக்கிராதி, சாக்கிரம் முதலிய அவத்தைகள் உயிரினில் பிறந்து ஒடுக்கம் உற்றது போல, ஆன்மாவிலே தோன்றி ஒடுங்கும் தன்மை போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க, பிரபஞ்சம் எல்லாம் தன்னிடத்து தோன்றி ஒடுங்க, பரனும் முதல்வனும் பற்றது இன்றி நின்றனன், தொடக்குறுதல் இளனாகி நின்றனன். சொன்னார் ஆன்ம சிற்சக்தி தான் சொல்லுவதாக பொருளை விளங்குகிறது. அதுபோல இறைவன் சிற்சக்தியை தன்னுடைய சிற்சக்தியை கொண்டு உலக பொருளை தோற்றுவிக்கிறான். உலக பொருள் என்கிற பொழுது சொற்பிரபஞ்சத்தையும் பொருட்பிரபஞ்சத்தையும் தோற்றுவிக்கிறான் என்பதை முதலிலே சொன்னான். அப்பொழுது அவனுக்கு உலகத்துக்குமான தொடர்பு பட்டு நிற்பான். இனி இன்னொரு உண்மையை சொல்லுகிறார். அவத்தைகள் என்று சில விஷயங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் முன்னைய நூல்களிலே படித்திருக்கிறோம். அவத்தைகள் என்றால் ஆன்ம நிலைகள் என்று சொல்வார்கள். அதை ஒரு தனி பாடமாக உள்ளே வரும். நாங்கள் அதை அப்பொழுது விரித்து படிக்கலாம். அவத்தை என்கிற பொழுது ஒரு உயிர் சாதாரண நிலையிலே சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று 5 அவத்தைகளை உள்வாங்கி நிற்கும் என்று சொல்கிறார்கள். இந்த அவத்தைகள் கீழாவத்தை, மத்தியாவத்தை, மேலாவத்தை என்று 3ஆக பிரியும். அப்படி பிரிகிற பொழுது கீழாவத்தையிலே 5 அவத்தை, மத்தியாவத்தையிலே 5 அவத்தை, மேலாவத்தையிலே 5 அவத்தை என்று மொத்தம் 15 அவத்தைகள். இதைவிட இன்னும் 3 அவத்தைகள் உண்டு என்கிறார்கள். ஆகவே உயிருக்கு மொத்தம் 18 அவத்தைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கீழாவத்தை, மத்தியாவத்தை, மேலாவத்தை என்பதிலே முதலிலே கீழாவத்தை என்றால் என்ன என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கீழாவத்தை என்றால் என்ன என்றால், சாக்கிரம் என்பது நனவு நிலை. இப்ப நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது என்ன அவத்தையிலே எங்களை உயிர் இருந்து பாடம் கேட்கிறது என்றால், நனவு நிலையிலே இருந்து பாடம் கேட்கிறது. அதுக்கு அடுத்தது ஒன்று, சாக்கிரத்துக்கு அடுத்தது சொப்பனம், கனவு நிலை. அடுத்தது சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி. சுளுத்தி என்பது கொஞ்சம் ஆழ் நித்திரை நிலை. அடுத்தது துரியம் என்பது அதைவிட ஆழமான ஓய்வு நிலை. துரியாதீதம் என்பது கடைசி நிலை. ஆகவே சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி. சுளுத்தி என்பது உண்மையிலே உறக்க நிலை என்பார்கள். அதுக்கு அடுத்தது துரியம் என்பது மயக்க நிலை. துரியாதீதம் என்பது உயிரிழக்க நிலை என்று இந்த 5 நிலைக்கும் விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள். ஒன்று விழிப்பு நிலை, அடுத்தது கனவு நிலை, அடுத்தது உறக்க நிலை,
அதுக்கு அடுத்தது மயக்க நிலை, அடுத்தது உயிரடக்க நிலை என்று இதை விளங்கிக் கொள்ளலாம். இந்த சாக்கிர அவத்தை என்று சொல்லப்படுகிற அவத்தையிலே எங்களுடைய உடம்பிலே 35 கருவிகள் வேலை செய்வதாக சொல்கிறார்கள். இதை நாங்கள் முந்தி படித்திருக்கிறோம். புதிய மாணவர்களுக்காக சொல்லுகிறேன். 35 கருவிகள் நம்முடைய உடலிலே வேலை செய்கின்றன. அதிலே 35 கருவிகள் என்றால் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, 10. அடுத்தது ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்தை அதை என்ன சப்தாதி வசனாதி என்று சொல்வார்கள். அதாவது அந்த 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 கருவிகளினுடைய இயக்க நிலை என்று சொல்வார்கள். ஆகவே சப்தாதி வசனாதி என்று 10, அப்போ 20. சப்தாதி வசனாதி என்றால் நான் பிறகு சொல்லுகிறேன். இப்பொழுது தொடங்கிக் கொள்ளுங்கள். சாக்கிர நிலையிலே ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, சப்தாதி 5, வசனாதி 5, அதை விட வாயுக்கள் 10. அப்போ எல்லாமாக எத்தனை வந்து விட்டது? 20, 10, 30. அடுத்தது 4 அந்த கரணங்கள் 4, அந்த கரணங்கள் 4, 34. அதை விட ஆன்மா என்பதோடு சேர்த்து 35 கருவிகள் வேலை செய்கின்றன. நனவு நிலையிலே என்னவென்றால், அதை நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இருள் சூழ தொடங்கிவிட்டால் எல்லா சுவிட்சையும் போட்டு விடுவோம். சுவிட்ச் போட்டு விட்டால் வெளிச்சம் வந்துவிடும். அதுபோல 35 கருவிகள் எங்கள் உடம்புக்குள்ளே கடவுள் தொடக்கி வைத்து விடுவான். அந்த 35 கருவி சுவிட்சையும் போட்டு விட்டுருவான். போட்டால்தான் இந்த நனவு நிலை, நாங்கள் இப்பொழுது விழித்திருக்கிற நிலை என்பது நடக்கிறது. பிறகு அடுத்தடுத்த அவத்தைகள் வருகிற பொழுது குறைத்து கொண்டே போகிறான், குறைத்துக் கொண்டே போவான். 2வது சொப்பனம் என்கின்ற நிலையிலே 10 கருவிகளை நிறுத்தி விடுவான். 10 கருவிகள் எவை என்றால் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் என்று போய்விடும். அதாவது அறிவு கருவிகளும் செயற்கருவிகளும் கனவு நிலையிலே இயங்காது. ஆனால் சப்தாதி வசனாதி இயங்கும். அது முன்பு நீங்கள் படித்திருப்பீர்கள். சப்தாதி வசனாதி என்றால் இப்பொழுது கண் என்கின்றது கருவி, ஞானேந்திரியம். கண்ணால் பார்ப்பது என்பது அந்த கண்ணினுடைய செயல்பாடு. அது மாதிரி காது என்பது கருவி, கேட்பது என்பது அதனுடைய செயல்பாடு. மூக்கு என்பது கருவி, மணப்பது என்பது அதனுடைய செயல்பாடு. அதுபோல கர்மேந்திரியங்களுக்கு வருகிற பொழுது கால் என்பது கருவி, நடத்தல் என்பது அதனுடைய செயல்பாடு. இப்படி 5 கருவிகளுக்கும் அந்த செயல்பாடு உண்டு. அந்த செயல்பாடுகளை தான் சப்தாதி வசனாதி என்று சொல்கிறார். அப்போ அதை கொஞ்சம் தெளிவுற விளங்கிக் கொண்டால், நனவு நிலையிலே இந்த கருவிகளும் வேலை செய்யும், கருவிகளுடைய செயல்பாடும் வேலை செய்யும். கால் நடக்கும், நடத்தலாகிய உணர்வும் நிற்கும். காலும் இருக்கும், நடத்தலும் இருக்கும். சொப்பன நிலையிலே கால் இயங்காது, கண் பார்க்காது, காது கேட்காது. ஆனால் கேட்டல் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே விளையும். கால் நடக்காமலே நடத்தலாகிய உணர்வை நாங்கள் உணரலாம். கண் பார்க்காமலே பார்த்தலாகிய உணர்வை நாம் உணரலாம். அதுதான் இந்த சப்தாதி வசனாதிகள் கனவு நிலையிலே இயங்கும். அதனால்தான் தூங்குகிற பொழுது ஒரு கனவு காணுகிறோம், ஒரு நாய் நம்மை துரத்துகிறது என்றால் ஓடுகிறோம். அந்த ஓடுதல் என்கின்ற உணர்வை எங்கள் கால் ஓடவில்லை, அது பேசாமல் தான் கிடக்கும். ஆனால் ஓடுதலாகிய அந்த உணர்வை பெறுவோம். அதுபோல கனவுகள் கண் மூடி இருக்கும், ஆனால் காட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கும். காது மூடி இருக்கும், சத்தம் கேட்கும். அது ஒருவர் கனவுலே என்னோடு கலைக்கிறார் என்கிற சத்தம் கேட்கும். இதைத்தான் சப்தாதி வசனாதி என்கிறார்கள். கனவு நிலையிலே சப்தாதி வசனாதிகள் இயங்கும், ஆனால் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இயங்காது. அப்ப 10 போனால் 25 கருவிகள் நனவிலே இயங்கும், கனவிலே இயங்கும். நனவிலே 35 கருவிகள், 10 கருவிகளை சுவிட்சை ஓபன் பண்ணிவிட்டால் அதுக்கு அடுத்தது 25 கருவிகள். அதனாலே கனவு காணுகிற தூக்கத்திலே இருக்கிற பொழுது பெரிய ஓய்வு ஆன்மாவுக்கு ஏற்படாது. எப்படி நாங்கள் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது ஆன்மாவிலே களைப்பு ஏற்படுகிறதோ அதிலே ஒரு 10% குறைகிறது, அவ்வளவுதான். கனவு நிலையிலையும் களைப்பு. ரொம்ப கனவோடு தூங்கினால் விடிய காலையிலே எழும்புகிற பொழுது ஒரு சோர்வு இருப்பது தவிர்க்க முடியாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் கால் ஓடவில்லை, கண் பார்க்கவில்லை, ஆனால்
ஓடுதலாகிய உணர்வு எனக்குள்ளே ஏற்படுகிறது, பார்த்தலாகிய உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. ஆகவே ஆன்மா களைப்புறுகிறது என்று சொல்கிறார். இது இரண்டாவது நிலை, சொப்பனம் என்று சொல்லுகிற கனவு நிலை. மூன்றாவது நிலையிலே என்னவென்றால் உறக்க நிலை அல்லது ஆளுறக்க நிலை என்று சொல்லுகிறார்கள். அது என்ன ஆகும் என்றால், அதிலே மொத்தம் எத்தனை கருவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? முன்பு சொல்லி இருக்கிறேன். இப்ப 35 கருவி, அடுத்தது 25 கருவி, அடுத்த ஆளுறக்க நிலையிலே 3 கருவிகள் வேலை செய்யும் என்கிறார். என்னவென்றால், அந்த கரணங்களிலே சித்தம் வேலை செய்யும், அந்த கரணங்களிலே சித்தம் வேலை செய்யும், ஆன்மா நிற்கும். நான் சொன்னேன், ஆன்மாவையும் சேர்த்துத்தான் ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டோம். ஆன்மா நிற்கும். மூன்றாவது வாயுக்களுக்குள்ளே பிராணன் நிற்கும். இந்த மூன்றும் நிற்கும். அப்போ சாக்கிரம் 35 கருவி, சொப்பனம் 25 கருவி, சுளுத்தியிலே 3 கருவி வேலை செய்ய போறது. அப்ப பாருங்கள், ஆழ் நித்திரை வருகிற பொழுது நல்ல ஓய்வு கிடைக்கிறது. ஆழ்நித்திரை என்றால் கனவில்லாமல் தூங்க வேணும். கனவில்லாமல் தூங்குகிற தூக்கத்தை தான் நாங்கள் இங்கே சுளுத்தி என்கிறோம். அந்த நேரத்திலே ஆன்மாவுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். ஏனென்றால் 35 கருவி வேலை செய்த இடத்திலே 3 கருவிகள் தான் வேலை செய்யும். இந்த 3 கருவிகள் வேலை செய்கிறது என்பதற்கு என்ன சான்று என்று கேட்டால், அதை எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், பிராணன் வேலை செய்யாமல் விட்டால் உயிர் போய்விடும். ஆகவே வாயுக்களுக்குள்ளே பிராண வாயு இயங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்பதான் உடம்பிலே உயிர் நிற்கும். பிராணன் என்பது உயிர் அல்ல. பிராணன் என்பது இங்கே வாயுவுக்கு பெயர். அந்த வாயு உயிரை உடம்பு முழுவதும் கொண்டு தெரிகிறபடியால் அதனையும் பிராணன் என்று சொல்லி பழகி இருக்கிறோம். அப்போ இந்த பிராணன் என்பது வாயு நிற்க ரத்த வாயுக்களுக்குள்ளே மற்ற வாயு எல்லாம் ஓய்வு அடைந்துவிடும். இந்த பிராணன் என்கின்ற வாயு மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கும். அதுபோல சித்தம் இயங்கும். உங்களுக்கு தெரியும், அந்த கண்ணங்கள் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதிலே மனம் அடங்கிவிடும், புத்தி அடங்கிவிடும், அகங்காரம் அடங்கிவிடும். ஆனா சித்தம் மட்டும் நிற்கும். ஏன் சித்தம் நிற்கிறது? உங்களுக்கு சித்தம் நிற்கிறது என்று எப்படி தெரிகிறது? ஆழ்நித்திரையிலே சித்தம் நிற்கிறது எப்படி தெரிகிறது என்றால், நல்ல தூக்கம் தூக்கி கனவில்லாத தூக்கம் தூங்கி எழும்பினவன் இன்றைக்கு நல்ல நித்திரை கொண்டேன் என்று சொல்லுகிறான். அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது? அவன் நித்திரை கொண்டதை ஏதோ ஒன்று அங்கே பதிவு செய்ய இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று பதிவு செய்ய இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது சித்தம் என்கிறார்கள். சித்தம் என்கின்ற ஒன்று நிற்கிறபடியால் தான் அவனாலே தான் தூங்கினேன் என்கின்ற ஒன்றை உணர முடிகிறது. ஆகவே 2 வாயுக்களுக்குள்ள பிராணன் நிற்க போகிறது, அந்த கண்ணங்களுக்குள்ளே சித்தம் நிற்க போகிறது, அடுத்தது ஆன்மா இயங்கும். இந்த 3 சேர்ந்த நிலைக்குத்தான் சுளுத்தி என்று சொல்லுகிறோம். அடுத்தது துரிய நிலைக்கு போகிறது. 4 சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம் என்கின்ற அவத்தை. துரியத்திலே என்ன நடக்கும் என்றால், சித்தமும் போய்விடும். 2 கருவிகள் மட்டும் இயங்கும். அதாவது பிராணனும் அடுத்தது ஆன்மாவும் தான் இயங்கும். அது எப்படி தெரிகிறது என்று கேட்டால், அது என்னென்றால் மயக்க நிலை என்று சொல்வார்கள். இந்த துரிய நிலை என்பதை மயக்க நிலை. அதாவது நல்ல தூக்கத்திலே தூங்கினோம் என்ற உணர்வு இருக்கும். மயக்க நிலைக்கு போனால் மயங்கினோம் என்பது தெரியாது. அது மயங்கினோம் என்பதை பதிவு செய்ய அங்கு ஒரு கருவி இல்லாமல் போய்விடும். அதாவது நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், சினிமா படங்களிலே கதாநாயகி மயங்கி விழுந்து விட்டு கண்டுபிடித்து விட்டு நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்பார். அப்போ அவளுக்கு மயங்கினதும் தெரியாது, தூங்கினது தெரிகிறது. அப்போ ஒரு பதிவு செய்கிற கருவி உண்டு. ஆனால் மயங்கி விட்டால் அந்த மயங்கினேன் என்று எழும்பிடுவர்கள் மயங்கினது தெரியாமல் நிற்பார்கள். அப்போ அந்த பதிவு இல்லாமல் இருக்கிறது என்பது நமக்கு தெரிவாகிறது. அப்ப 2 கருவி இருக்கும். ஒன்று பிராணன், உயிர் போய்விடாத பிராணன் நிற்கும். அடுத்தது ஆன்மா நிற்கும். இது துரிய நிலையிலே வரக்கூடியது. துரியாதீதத்திலே ஒரே ஒரு கருவி மட்டும் நிற்கும். அதாவது எல்லாம் போய்விடும். அதாவது இந்த பிராணன் கூட ஒடுங்கிவிடும் என்பார். அதைத்தான் உயிர் ஒடுக்கம் என்று சொல்லுகிற வழக்கம். தண்ணிக்குள்ளே ஒருத்தன் விழுந்து விட்டான் என்றால் அவனை தூக்கி வெளியிலே போட்டால் கொஞ்ச நேரத்துக்கு உயிர் இருக்காது. அதுக்கு பிறகு ஏதாவது பண்ணி அந்த உயிரை கொண்டு வர பண்ணுவார்கள். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த உடனே ஆஸ்பத்திரியிலே
இந்த மிஷின் எல்லாம் போட்டு ஹார்ட்டை அதிர பண்ணி அந்த பழையபடி ஓட பண்ணுவது. அப்ப அது மட்டும் அந்த உயிர் எங்கே நின்றதால் வெளியிலே போகவில்லை, ஒடுங்கி நிற்கும் உள்ளது. அப்படி ஒடுங்கி நிற்கிற உயிரொடுக்க நிலையைத்தான் துரியாதீத நிலை என்கிறார்கள். அந்த நிலையிலே பிராணனும் இருக்காது, கருவிகளில் ஒரு கருவியும் இருக்காது, ஆன்மா தனித்து நிற்கும். இப்படி ஒரு நிலை இருக்கிறது. இதைத்தான் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று ஆன்மாவினுடைய 5 அவத்தை நிலைகள் என்று பேசுகிறார்கள். இதிலே இந்த அவத்தை உண்மையிலே என்னவென்றால் கீழாவத்தை என்று சொல்கிறார்கள். அதாவது நெத்திப்பொட்டிலே இருந்து தொடங்கும் 35 கருவி, அதுக்கு பிறகு 25 கருவி, அதுக்கு பிறகு 3 கருவி, அதுக்கு பிறகு 2 கருவி, ஒரு கருவியிலே மூலாதாரத்திலே போய் ஒடுங்கி நிற்கும். இதுதான் நிலை. இந்த நிலையிலே கீழாவத்தையிலே கருவிகள் ஒடுங்க மூடம் வளரும், மூடத்தனம் வளரும். அதாவது ஆன்மாவினுடைய அறிவுத்தன்மை குறைந்து கொண்டே போறதுதான் கீழாவத்தையிலே நடக்கும். இது தவிர மத்தியாவத்தையிலே இது நிகழும் என்கிறார்கள். மத்தியாவத்தை எப்படி என்று கேட்டால் இந்த சாக்கிரம் என்ற நிலையிலேயே மிச்ச 5 நிகழும் என்பார். நான் விழித்திருக்கிறேன், திடீரென்று ஒரு கனவு வந்து விட்டு போகும், நான் தூங்கவில்லை, இப்படியே இப்ப வகுப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறோம், என்ன கன்றியாத அவத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது லண்டன்ல இருக்கிற மகள் ஞாபகத்துக்கு வந்தால் மனம் அங்க போய்விட்டு வந்துவிடும். அப்போ அது கனவு நிலை. அதாவது விழிப்பு நிலையிலே கனவு நிலை, அது மாதிரி விழிப்பு நிலையிலே உறக்க நிலை. சில நேரத்திலே நமக்கு ஒன்றும் விளங்காது, அப்படி ஒரு உறக்க நிலை வரும். அது மாதிரி விழிப்பு நிலையிலேயே உயிரடக்க நிலை, அந்த மயக்க நிலை. என்ன ஒரு நிமிஷம் ஒருவன் திடீர்னு ஒரு எதிரி வந்து கணக்குறாருதான் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிறோமே, அந்த நேரத்தில் ஒரு மயக்க நிலை. அதுக்கு மேலே கடைசி நிலை என்கின்ற நிலையிலே உயிர் ஒடுங்கி போகிற நிலை கூட சாக்கிரத்திலேயே இந்த 5 நிகழும். அப்படி நிகழ்கிற பொழுது அதை மத்தியாவத்தை என்று சொல்வார்கள். அதிலே விழிப்பு நிலையிலேயே இந்த 5 நிகழ்வதை மத்தியாவத்தை. இன்னொன்று இருக்கிறது, கீழே இருந்து இந்த ஆன்மா அறிவு நடுநெஞ்சிலே இருந்து மேலோறி கொண்டு போகும். இதைத்தான் மேலாவத்தை என்பார்கள். இதுதான் ஞானத்துக்கான கருவி என்று சொல்வார்கள். மேலே ஏற 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 அது அதனுடைய தன்மை, இந்த கருவிகள் பெருக பெருக அதனுடைய தன்மை உயர்ந்து கொண்டு போகும். இதை பற்றி எழுதுகிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் என்ன எழுதினார்கள் என்றால், அதை அனுபவத்திலே கண்டுகொள்க என்று எழுதிவிட்டு போய்விட்டார்கள். கீழே வருகிற பொழுது இப்படி இப்படி இருக்கும் என்று விளக்கம் சொன்னார்கள். மத்தியிலே வருகிற பொழுது ஒன்றுக்குள்ளே ஒன்று வருகிற பொழுது அதை விளக்கம் சொன்னார்கள். ஆனால் மேலே போகிற பொழுது அது விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. எவனுக்கு அனுபவம் வருகிறதோ அவன் தான் சொல்லலாம், அனுபவம் வந்தவன் சொல்ல மாட்டான். என்றால் அவன் நேராக இறைவனிடம் போய் கொண்டிருக்கான். அவனுக்கு இதெல்லாம் இருந்து எங்களுக்கு வகுப்பு நடத்த வேண்டும் என்ற தேவை அவனுக்கு இல்லை. ஆகவே அந்த அவத்தையை நூலாக விளக்கம் செய்யாமல் அனுபவத்தில் கண்டுகொள்க என்று நூலாசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இது மூன்றும் இந்த 15 நிலையையும் 15 அவத்தைகள் என்று சொல்கிறார்கள். அதுபோல ஆன்மா மலத்தோடு கூடி நிற்றல், ஆன்மா தனியே மலத்தோடு கூடி நிற்றல், பிறகு உலகியலுக்குள்ளே வந்து சேர்ந்து கருவிகள் வெற்றி நிற்கிற நிலை, பிறகு அதிலிருந்து விடுபடுகிற நிலை என்று அது 3 அவத்தை என்றால் மொத்தம் 18 அவத்தைகளை ஆன்மா கொள்கிறது என்று அவத்தை நிலை பற்றி பேசுவார். இந்த அவத்தை நிலையை இறைவன் தொடக்குறாமல் இருக்கிறதற்கான உதாரணமாக இந்த பாடலிலே காட்டுகிறார். தொடக்குறுவதற்கு உதாரணமாக முன்னே காட்டினார். அது இந்த சிற்சக்தியை கொண்டு சிற்சக்தி உலகத்தை தோற்றுவிக்கிற பொழுது இறைவன் சிற்சக்தியோடு கலந்து நிற்கிறான், கலந்து நின்று தோற்றொடுக்க நாசங்களை செய்கிறான், ஆகவே தொடக்குற்று நிற்கிறான். இந்த அவத்தையிலே கடைசி நிலை இருக்கிறது, மேலாவத்தையிலே வரக்கூடிய கடைசி நிலை துரியாதீதம் என்பதிலே தொடர்பற்று போகும். அப்போதுதான் அந்த ஆன்மாவுக்கு முத்தி நிலை என்கின்ற அந்த அமைப்பு கிட்டும். அப்பொழுது இந்த அவத்த நிலையினுடைய இறுதி நிலையிலே ஆன்மாவுக்கு தொடர்பு அற்று போகிறது. அதுபோல இறைவன் அதை ஒரு உதாரணமாக சொல்லிச் சொல்கிறார்கள். இந்த நிலையிலே இறைவன் தொடர்பு அற்ற தொடக்கற்றவனாக நிற்பான் என்று அந்த நிலையை சொல்லுகிறார்கள். அதை படியுங்கள். சாக்கிராதி, சாக்கிரம் முதலிய அவத்தைகள் சாக்கிராதி என்றால்
உங்களுக்கு தெரியும், படித்திருக்கிறீர்கள். ஒன்றை சொல்லி அது முதலிய என்பது போல. சாக்கிராதி என்றால் சாக்கிரம், சொப்பனம், துளுத்தி, துரியம், துரியாதீதம், இந்த 5 அவத்தைகள். உயிரில் பிறந்து ஒடுக்கம் உற்றது போல, ஆன்மாவிலே தோன்றி ஒடுங்கும் தன்மை போல, எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க, பிரபஞ்சமெல்லாம் தன்னிடத்து தோன்றி ஒடுங்க, பரனும் முதல்வனும் பற்றது இன்றி நின்றனன், தொடக்குறுதல் இலனாகி நின்றனன். ஒரு எல்லையிலே ஆன்மா இந்த கருவிகளோடு கலந்து நிற்கிற பொழுதுதான் அவத்தை என்கிறோம். கடைசி எல்லையிலே ஆன்மா இந்த கருவிகளை விட்டு விலகி நிற்கிறது, முற்றாக விலகிவிடும். துரியாதீத நிலையிலே ஆன்மா கருவிகளை விட்டு முற்றாக விளங்கி நிற்கிற பொழுது அது தனித்து நிற்கும். அதுபோல இறைவன் முதலிலே தொடக்குற்று நிற்பான், பிறகு தொடக்கற்று நிற்பான் என்பதை சொல்லுகிறார்கள். திருப்பி அந்த வசனத்தை படியுங்கள். சாக்கிரம் முதலிய அவத்தைகள் ஆன்மாவிலே தோன்றி ஒடுங்கும் தன்மை போல, பிரபஞ்சமெல்லாம் தன்னிடத்து தோன்றி ஒடுங்க, முதல்வனும் தொடக்குறுதல் இலனாகி நின்றனன். இந்த நிலையிலே தொடக்குறுதல் இல்லாதவனாக நிற்பான், அந்த நிலையிலே தொடக்குற்று நிற்பான். ஆகவே இறைவனுக்கு 2 நிலை உண்டு. பிரபஞ்ச தோற்ற ஒடுக்க காலத்திலே தொடக்குற்றும் நிற்பான், தொடக்குறாதும் நிற்பான் என்பதை சொல்லுகிறார். குறிப்புரை: கற்ற நூல் பொருளும் சொல்லும். பொருளும் சொல்லும் முறையே பொருட்பிரபஞ்சத்துக்கும் சொற்பிரபஞ்சத்துக்கும் ஓமை. எவ்வளவு அழகான ஒரு ஓமையை எடுத்திருக்கார்கள். கற்ற நூல் பொருளும் சொல்லும், ஆன்ம சிற்றறிவிலே இருப்பது போல என்பது அந்த ஒரு புத்தகத்தை படிப்பதற்கும் பொருந்துகிறது. பிரபஞ்ச தோற்றத்துக்கும் சொல்லும் பொருளும் என்றால் சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று எடுத்தால் அதனுடைய தோற்றத்துக்கும் பொருந்துகிறது. அதை எடுத்து காட்டுகிறார். குறிப்பு 2: கருத்தினில் அடங்கி தோன்றும் பெற்றியும் போல. கருத்து என்பது ஆன்மபோதம் அல்லது ஆன்ம அறிவு. அது சிவசக்திக்கு ஓமை. ஆன்ம அறிவிலே சொல்லும் பொருளும் அடங்கி தோன்றுமாறு போல, பிரபஞ்சம் எல்லாம் சிவசக்தியினிடமாக ஒடுங்கி தோன்றும். அங்கனம் சிவசக்தியிலே ஒடுங்கி தோன்றும் இடத்து முதல்வன் பற்றுள்ளனாகி நிற்பன் என்பது. அதாவது சொல்லும் பொருளும் ஆன்ம சக்தியிலே தோன்றும் என்று விட்டு அந்த ஆன்ம சக்தியை சிவசக்திக்கு உவமையாக கொள்ளி என்கிறார்கள். எப்படி இந்த சொல்லும் பொருளும் ஆன்ம சக்தியிலே தோன்றுகிறதோ அதுபோல சிவசக்தியிலேதான் இந்த சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் போன்றவை தோன்றும் என்று சொல்கிறார்கள். இது அப்படி தோன்றுகிற காலத்திலே சிற்சக்தி தனியே ஒன்றல்ல, அது சிவத்தோடு சமப்பட்டது அல்லது கலந்தது. ஆகவே சிற்சக்தி தொடர்புபட்டு இந்த உலகம் தோன்றுகிறது என்றால் அந்த நேரத்திலே சிவன் தொடர்புபட்டு தோன்றுகிறான், இந்த உலகத்தோடு தொடர்புபட்டு நிற்கிறான் என்று எடுக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் இல்லாத பட்சத்திலே சிற்சக்தி இல்லை, சிற்சக்தி இல்லாத பட்சத்திலே பிரபஞ்சம் இல்லை. பிரபஞ்சத்துக்கு எப்படி சிற்சக்தி காரணமோ, எப்படி நம்முடைய ஆன்ம அறிவு சொல்லுக்கும் பொருளுக்கும் விளக்கத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அதுபோல பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிற்சக்தி காரணமாக இருக்கிறது. சிற்சக்தி காரணமாக இருக்கிறது என்றால் சிவம் காரணமாக இருக்கிறது. ஆகவே சிவம் தொடர்பு பட்டிருக்கிறது என்கிறார். 3ஆம் குறிப்பு: சாக்கிராதி உயிரினில் பிறந்து ஒடுக்கமுற்றதும் போல. சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்னும் அவத்தைகள் 5ம் முதல்வன் சிவம், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், சுத்தவித்தை என்னும் 5 அவத்தைகளும் உருதற்கு ஓமை. அதாவது நம் உயிரிலே இந்த நான் சொன்னேனே சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்கின்ற 5 நம் உயிரிலே நிகழ்கின்ற அவத்தை மாற்றங்கள். அங்கே இறைவனுடைய சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற 5ம் இந்த அவத்தைகளுக்கு தொடர்பு பட்டு அங்கே இறை அவத்தைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்று காட்டுகிறார். உயிர் கருவிகளோடு கூடி 5 அவத்தை பட்டு கருவிகள் நீங்கிய கேவல நிலையிலே தான் மாத்திரமாயிருக்கும். முதல்வனும் 35 கருவிகளோடு கூடி நிற்கும், கடைசியிலே தனியே ஆன்மா நிற்கும். அதுபோல முதல்வனும் சக்திகளை பொருந்தி 5 அவத்தையிலும் பட்டு சக்திகள் தொழிற்படாது நீங்கிய நிலையிலே சுத்த சிவமாய் இருக்கும். அதுதான் சுத்த சிவம் என்கிறோம். அதாவது இங்கே முதல் சொல்லுகிறோமே சிவம், சக்தி, இந்த 5 நிலை
இதற்கு அப்பால் பட்ட இருக்கிற நிலைதான் இந்த பரசிவம் அல்லது சுத்தி சிவம் என்று சொல்கிறோம். அப்பொழுது அது தொடர்பில்லாமல் தனித்து நிற்கும் என்கிறார். அவதரத்திலே தொடக்குறுதல் இளனாகி நிற்பன் என்பது அங்கனம் சுத்த சிவமாயிருக்கும் அவதரத்திலே தொடக்குறுதல் இளனாகி நிற்பன் என்பது. முதலிலே சிவமாக நிற்கிற பொழுது தொடக்குற்று நிற்பான். அவனுடைய தொடர்பு இருந்தால்தான் சக்தி இயங்கும். சக்தி இயங்கினால்தான் பிரபஞ்சம் இயங்கும். அப்போ தொடக்குற்று நிற்பான். இந்த சுத்த சிவம் என்கின்ற நிலைக்கு வருகிற பொழுது இவற்றையெல்லாம் கடந்து நிற்கிற பொழுது அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பற்ற நிலை உண்டாகும். ஆகவே ஒரு நிலையிலே தொடக்குற்றும் நிற்பான், இன்னொரு நிலையிலே தொடக்குறாமலும் நிற்பான் என்று சொல்கிறார். பொழிப்புரை. முதல்வன் சக்தி வடிவினாய் நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் அவதரத்திலே தொடக்குருவோனாகியும். இதுல கவனியுங்கள், முதல்வன் என்ன சக்தி வடிவினாய். சக்தி என்பது தனி ஒன்று அல்ல. அதை நன்றாக புரிந்து, முதல்வன் தான் சக்தி வடிவம் கொண்டு நிற்கிறான். ஆகவே முதல்வன் சக்தி வடிவனாய் வகைகள். முதல்வன் சக்தி வடிவனாய் நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் அவதரத்திலே தொடக்குருவோனாகியும் சக்தி வடிவம் பொருந்தாது சுத்த சிவமாயிருக்கும் அவதரத்திலே தொடக்குறுதல் இளனாகியும் நிற்பன். உங்களுக்கு தெரியும், 36 தத்துவங்கள் நாங்கள் படிக்கிற பொழுது மேலே இருக்கிற அந்த பரசிவம் சக்தி கலப்பினாலேதான் கீழே இந்த 5 வடிவம் கொள்கிறது என்று படித்திருக்கிறோம். ஞானா சக்தி கூடுகிற பொழுது ஒன்று, கிரியா சக்தி கூடுகிற பொழுது ஒன்று, ரெண்டும் சமப்பட்டு நிற்கிற நிலையிலே ஒன்று என்று இந்த சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்கின்ற அமைப்பு சக்தி கலப்பினாலே ஏற்படுகிற அமைப்பு. அப்படி சக்தி கலப்பினாலே ஏற்படுகிற பொழுது இறைவன் தொடக்குற்று நிற்பான். அதற்கு மேலே போகிற அந்த ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையே என்று சொல்கிறோமே, அந்த நிலைக்கு போகிற பொழுது சக்தி கலப்பின்றி அவன் தனித்தவனாக நிற்பான். அவனுக்குள்ளே சக்தி ஒடுங்கி போகும். பாடல் 51 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு முதல்வன் சித்துரு மன்னி நின்று மறுவிடும் முறைமையும் அது பற்றி தொடக்குறும் முறைமையும். பாடல். கற்ற நூல் பொருளும் சொல்லும் கருத்தினில் அடங்கித் தோன்றும் பெற்றியும் சாக்கிராதி உயிரினில் பிறந்து ஒடுக்கமுற்றது போல எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க பற்றொடு பற்றது இன்றி நின்றனன் பரணும் அன்றே. பொழிப்புரை. முதல்வன் சக்தி வடிவினாய் நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் அவதரத்திலே தொடக்குருவோனாகியும் சக்தி வடிவம் பொருந்தாது சுத்த சிவமாயிருக்கும் அவதரத்திலே தொடக்குறுதல் இளனாகியும் நிற்பன். அப்புறம் ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, அது அடுத்த பாடலுக்கு முகப்பு நினைக்கிறேன். அது அடுத்த வகுப்புல படிப்போம். சரி, நன்றி. விளங்கிக் கொள்ள வேண்டியது, நீங்கள் சக்தி என்பது வெளிப்பட்டு தோன்றாது நிற்கிற சிவத்துக்குள் அடங்கி நிற்கிற நிலை என்று ஒன்று இருக்கிறது. இன்னொன்று சக்தி என்பது சிவத்துக்கு அப்பாற்பட்டு இயங்குகிற நிலை. முதல் நிலை என்பதிலே சக்தி சிவத்துக்குள்ளே ஒடுங்கிப்போ. பிறகு இரண்டாவது நிலையிலே சக்தி வயப்பட்டு சிவம் இயங்கும். அப்படி சக்தி வயப்பட்டு சிவம் இயங்குகிற நிலையிலே இறைவன் பிரபஞ்ச தொடர்புடையவனாக இருப்பான். அப்படி சக்தி சிவனுக்குள்ளே ஒடுங்கி சக்தி பயப்படாமல் சிவன் நிற்கிற பொழுது பிரபஞ்ச தொடர்பற்றவனாக நிற்பான். அதுதான் இங்கே சொல்ல வந்த விஷயம். இதை மட்டும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பிலே மற்றதை படிப்போம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.